அன்றைக்கி நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் செய்ய போகிறோம். மஞ்சத்தூள், காஞ்ச மிளகாத்தூள், தனியாத்தூள், இது கரம் மசாலா தூள், மிளகுத்தூள், பெருஞ்சீரகத்தூள், சின்ன சீரகத்தூள், 50 கிராம் பூண்டு, ஒரு 100 கிராம் வெங்காயம், ஒரு 5 பச்சை மிளகாய், தக்காளி பழம், ஒரு பழுத்த தக்காளி பழம் ஒரு 200 கிராம் எடுத்து, வெந்தயம், கடுகு, காஞ்ச மிளகாய். இதில் பார்த்தீங்கன்னா பட்டை, குட்டி குட்டியாக பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மிளகு, சின்ன சீரகம், பெரிய சீரகம் எடுத்து வச்சுக்கணும். கசகசாவையும் எள்ளியும் அரைச்சி நம்ம அதில் ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி, கத்திரிக்காயில் வச்சுட்டு கத்திரிக்காய் கொஞ்சம் நம்ம திட்டமாக எண்ணெய் ஆட் பண்ணி இதை அப்படியே கொஞ்சம் வேக வைக்கணும். திட்டமாக ஒரு 100 கிராம் எண்ணெய் சேர்த்துக்கிறோம். 150 கிராம் எண்ணெய் சேர்த்துக்கிறோம். நம்ம வெந்தயம், கடுகு, காஞ்ச மிளகா போட்டு தாளிக்கிறோம். 2 எண்ணெய் பிரியாணி எல்லாம் சேர்க்கணும். இது கூட பாருங்கள், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சின்ன சீரகம், பெரிய சீரகம், மிளகு சேர்த்துக்கணும். நறுக்குன பூண்டு சேர்க்கணும். வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்க்கணும். பச்சை மிளகாய் கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி சேர்க்கணும். கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி சேர்க்கணும். கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா சேர்த்து நம்ம இதை அழகாக வதக்கணும். வதக்கிட்டு அப்புறம் கத்திரிக்காய் வந்து சும்மா அந்த எண்ணெயில் போட்டு அப்படியே இழுத்து விடும். கத்திரிக்காயில் ஒன்றா போட்டு வேக வைக்கலாம். நான் எப்போதுமே கத்திரிக்காய் தனியாக அப்படி கொஞ்சம் கத்திரிக்காய் வந்து தனியாக நான் எண்ணெயில் வதக்க தான் போடுவேன். கத்திரிக்காய் எண்ணெயில் அப்படியே வதக்கும். நல்லா அப்படியே வதங்கிட்டு அப்படியே மூடி போட்டு வேக வைப்போம். பொடியை நறுக்குன்னா தக்காளி பழத்தை ஆட் பண்ணுவோம். தக்காளி, வெங்காயம், பூண்டு அப்படியே நம்ம உள்ள இந்த பேஸ்ட் ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நம்ம இதை கிண்டோம். ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், சோம்புத்தூள், சின்ன சீரகம், பெரிய சீரகம் தூள், கரம் மசாலா தூள், மிளகுத்தூள், இதெல்லாம் சேர்த்துக்கிறோம். நம்ம இதெல்லாம் நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுறோம். பெருங்காயத்தூள் மசாலாலாம் நல்லா அப்படியே சுருண்டு வருது. இந்த சைஸில் புளி கரைச்சி வச்சுக்கிறேன். அந்த புளி நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். கரைச்சி வச்ச புளியை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே இது என்ன பண்ணோம், கொஞ்ச நேரம் அப்படியே இந்த புளி வாசனை, புளியோட பச்சை வாசனைலாம் போட்டுட்டோம். கத்திரிக்காய் நல்லா அழகாக எண்ணெயில் வதங்கி வருது போதும். இதுக்கு மேலே என்ன பண்ணலாம், கத்திரிக்காயை நம்ம வேக வைக்கக்கூடாது. ஆஃப் பண்ணிடலாம். கசகசா வெள்ளை கலர் எள்ளு, உங்கள் கருப்பு கலர் இருந்தாலும் சேர்த்துக்கலாம், வெள்ளை கலர் எல்லாம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் கசகசா, 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு நம்ம சேர்த்து நம்ம இதைய தூள் பண்ணி எடுத்து வந்துடலாம். பச்சை வாசனைலாம் போயிட்டு நம்ம போட்ட தூள், புளி எல்லாம் பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்லா அழகாக சுருண்டு வரும். எண்ணெயில் வறுத்த கத்திரிக்காயை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். வறுத்த எண்ணெயில் வதக்கின கத்திரிக்காய் நம்ம தூக்கி நம்ம ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலாலாம் ஒன்று செய்கிற மாதிரி அப்படியே கலக்கணும். சுத்தமாக பார்த்து சேர்த்துக்கணும். காரம் உங்களுக்கு எதுவுமே பார்த்து சேர்த்துக்கணும். உப்பு சரி பார்த்துட்டு உப்பு போட்டுக்கணும். வேக நான் கசகசாவையும் வெள்ளை எள்ளையும் அரைச்சி வச்சுக்கிறேன். இப்போ இந்த விழுதை இதில் சேர்க்குறேன். பொடி பண்ணி சேர்த்துக்கிறேன். அப்படியே போட்டு நம்ம இதை கிண்டுறோம். இந்த கத்திரிக்காய் டேஸ்ட்டு கொடுக்கறது இந்த வெள்ளை எள்ளும் கசகசாவும் தான். பாருங்கள், எண்ணெய் அழகாக ஒரு கலர்ஃபுல்லான ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி ஆகிடும். அழகாக உடஞ்சி போல் பாருங்கள், கத்திரிக்காயெல்லாம் உடஞ்சி போல் நல்லா அழகாக இருக்குது. உடஞ்சி போல் அழகாக இருக்குது. டேஸ்ட் பண்ணி பாருங்கள். நான் செஞ்ச எண்ணெய் கத்திரிக்காய் பிரியாணிக்கு செஞ்ச எண்ணெய் கத்திரிக்காய் அப்படி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். நீங்களும் ஒரு முறை இதேமாரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். பாய். தேங்க்யூங்க.